எல்லா மக்களும் எல்லா சனங்களும் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் ஜனங்களை பார்த்து மக்களை பார்த்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஊருக்காரங்க ஒரு ஆள் சொல்கிறாப்புல, ஐயா அந்த காலத்தில் 1 டசன் 2 டசன் 3 டசன் 12 டசன் வரைக்கும் பெற்றிருக்காங்க. 1 டசன் 12 பேர், ஒரு குடும்பம் 12 டசன் வந்து பெற்றிருக்காங்க. அந்த சனங்களையும் காணும், அந்த மக்களையும் காணும், ஒன்றையும் காணும். நீங்கள் சில மக்கள் தொகையை வந்து மூடி மறைச்சி கம்மியான மக்கள் தொகையில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஊர்க்காரன் ஒருத்தன் வந்து பேசுகிறான் ஒன்றிய தலைவர்கிட்ட. அப்போ ஒன்றிய தலைவர் வந்து சொல்கிறாரு, ஆமாப்பா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு 1 வந்து பெற்று போடணும், இல்லை 2 பெற்று போடணும், இல்லை 3 பெற்று போடணும். நீங்கள் வாட்டில் வந்துட்டு 12 டசன் 3 டசன் 4 டசன் 5 டசன் 6 டசன் பெற்றேன்னா பிறகு வந்து ஊர் எப்படி தாக்கு பிடிக்கும்? அதனால் அங்கே கடலுக்கு அங்கிட்டு அப்படி ரொம்ப தூரத்தில் அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். எனது சிநேகித நண்பர், என்னுடைய சிசிய பிள்ளைங்க நிறையா பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த கொள்கையெல்லாம் கொடுத்து, இந்த கொள்கைப்படி இந்த விதிப்படி தான் நம்ம ஊரில் வாழணும் அப்படின்னு அங்கங்கே நான் கடலுக்கு அங்கிட்டு மலைக்கு அங்கிட்டு ரொம்ப தூரத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களெல்லாம் கண்காணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அப்படி வந்து பேச முடியாது. அடுத்தாப்புல ஒரு சட்டத்தை நான் வந்து போட்டேன், ஒரு வீட்டுக்கு 1 2 அதிகமாக 3 பெற்றுக்கங்கன்ட்டு சொல்லியிருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் சனம் வந்து நமக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒன்றிய தலைவர் ஊரில் எல்லா சனங்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் வந்து ஐயா இவ்வளோ விஷயம் வந்து நடக்கா அப்படின்ட்டு கேட்காப்புல. இது நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும்பா, ஏன்னா புல்லாக இருந்தால் ஊர் தாங்காதப்பா அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. ஆனால் வந்து என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன நிலைமையில் தூரத்தில் விட்டு வந்திருக்கு. இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ வாய் மூலியமாக பேசு, காற்று மூலியமாக, கண் மூலியமாக பார்த்து அது அங்கங்கே சம்பவம் எனக்கு சேகரித்து வர்றதுக்குள்ளே 2 மாதம் 3 மாதம் வரும். அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அது அப்படியே மைண்டில் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு நான் மனசில் போட்டுக்கிடுவேன். சில விஷயத்தை தான் நான் ஓப்பனாக வந்து மக்கள் மத்தியில் பேச முடியும். நான் எல்லா விஷயத்தையும் வந்து திறந்த வழி மாதிரி பப்ளிக்கில் எல்லா மக்கள்கிட்ட எல்லா சனங்கிட்ட நான் பேச முடியாதுங்க அப்படின்னு ஒன்றியத்தில் பேர் உள்ளவர் சொல்லுவார். அப்போ ஊருக்காரன் சொல்லலாம், அதுவும் ஒரு வகைக்கு நியாயம்தான், இப்படித்தான் வாழணும். அது மாதிரி திறந்த புக்காகவும் இருக்கக்கூடாது, திறந்த வழியாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பாதுகாக்கிறது வந்து அதுக்கே லாய்க்கு இல்லாமன்ட்டு பொதுமக்கள் பேசிடுவாங்க. ஐயா இந்த மாதிரி வந்து பேசுறதுனால என்னை வந்து ஆப்போசிட்டாக எதிர்ப்பாக எடுத்துக்கிடாதங்க, ஏதோ வந்து எனக்கு தண்டனை கொடுத்துடாதங்க. சவுக்கியை கொண்டு அடிக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு ஊர் தண்டனைங்க, ஊருக்காரங்க தண்டனைங்க அதெல்லாம் கொடுத்துடாதங்க. பணிவோடு வந்து எதாவது பேசிட்டோ சாரி மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சில விஷயத்த கேட்கன்ட்டு இருந்துச்சு, அதனால் நான் இவளை பகிரங்கமாக உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒன்றுமே இல்லைங்க, சரி ரைட்டு, அதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆமாம், உங்களுக்கு வந்து தானியம் கொடுத்தாச்சு, எல்லா இடத்துலையும் வேலை கொடுத்தாச்சு, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இந்த ஊரில் வாழ்ந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் பழைய மாதிரி அந்த சனங்க மாதிரி 1 டசன் 2 டசன் 3 டசன் 4 டசன் 12 டசன்ட்டு பெற்று சனங்களை குமிக்காதங்க. ஆமாம், அதனால் 1 2 3ஓட வந்து முடிச்சுக்கங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லுதார். இதோடு எனது ப்ரோக்ராமை நான் முடித்து கொள்கிறேன். இது 75வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களே, நண்பர்களே, நேயர்களே, என் ரசிக பட்டாளங்களே, என் ரசிக பொதுச்சனங்க மக்களே, நல்ல கொள்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல விதிமுறைகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல விதிமுறைகளை கடைப்பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள், செயல்பாடு வேண்டுகோள் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன்.